அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 20. இது ஒரே கிளைண்ட்டுடைய ஜாதகம். நான் கிளைண்ட்டு கிட்ட சொன்ன அனைத்து விஷயம்தான் இந்த வீடியோவின் தலைப்பு மூலமாக சொல்ல போகிறேன். நான் என்னுடைய ஃபீஸ் 2000 பணம் வாங்கின பிறகுதான் ஜாதக பலன்களை சொல்ல ஆரம்பிப்பேன். மை ஃபீஸ் ஃபஸ்ட்டு, மை பலன் நெக்ஸ்ட்டு. தட் இஸ் அஸ்ட்ராலஜர் கார்த்திக் பாபு பாலிசி. நான் என்னுடைய கிளைண்ட்டை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவேன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணுவேன். நான் எதையும் முன்னாடி பிளான் பண்ணாமல் தான் இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அது எனக்கு இறைவன் கொடுத்த எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு. வந்திருக்கிற கிளைண்ட்டுடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதக பலன் எடுத்து சொல்வதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பாட்டு நான் என்னுடைய ஸ்டைலில் ரீமேக் பண்ணி கிளைண்ட்டு ஜாதக பலன்கள் மூலமாக எடுத்து சொன்னேன். அந்த பாட்டு ரசித்து கேட்டதுக்கப்புறம் என்னை ரொம்ப உயர்வாக பாராட்டினார், புகழ்ந்து பேசினார். ஜாதக பலன்கள் சொன்னதுக்கப்புறம் கையில் என்னுடைய விசிட்டிங் கார்டு 2 கொடுத்து அனுப்பினேன். விசிட்டிங் கார்டு மூலமாக எக்ஸ்ட்ரா கிளைண்ட்டு வருவதற்கு இதுதான் சிறந்த வழி. இது நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். இந்த கிளைண்ட் மூலிமா எனக்கு ஒரு 3 கிளைண்ட் வந்தாங்க. அதனால தான் இதை விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். நான் ஒரு ஜோசியர். எனக்கு ஒரு ஜோதிட பாடல் கூட தெரியாது. அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். ஜோதிட பாடல்களில் உள்ள அனைத்து ஜாதக பலன்கள் உண்மை. உண்மை சொல்ல வேண்டியது உண்மையான ஜோதிடருடைய கடமை. ஜோதிட பாடல்களை பாடி பலன் எடுத்து சொல்கிறது பழைய மெத்தட். ஓல்ட் இஸ் கோல்டு. கோல்டை விட விலை உயர்ந்தது பிளாட்டினம், டைமண்ட். இப்போ நான் சொல்ல போகின்ற பலன்கள் அனைத்தும் பிளாட்டினம், டைமண்ட் மாதிரி பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த கிளைண்ட்டுக்கிட்ட பாடின பாட்டு பாடி காட்டுறேன். அப்புறம் இந்த கிளைண்ட்டுடைய ஜாதக பலன்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன். கிளைண்ட்டு இது சரியா ராகு கேது குருவு சனி சொல்லும். உன் ஜாதகத்தில் உள்ள ஜாதக பலனை சொல்லும். கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன். மாந்தி பார்த்து பயப்படாத என் முன்னாடி, முடக்கு தோஷம் சொல்ல போறேன் பின்னாடி. இப்போ நான் சொல்றதை கேட்டுக்க, விஷயத்தை உள்வாங்கி வச்சிக்க. காதல் திருமணம் உனக்குண்டு, கலப்பு திருமணம் உனக்குண்டு, குழந்தை பாக்கியம் உனக்குண்டு, ஆக மொத்தம் நல்ல மனைவி நிச்சயம் உனக்குண்டு. கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன் ஜாதக பலனை கண்டுபிடிச்சேன். இப்படித்தான் நான் பாடி காமிச்சேன். சின்ன வயசில் குரு சிஷ்யம் படத்தில் வருகின்ற ரஜினிகாந்த் சாருடைய ரசிகன் நான் ஜோதிட துறைக்கு வந்த பிறகு நவகிரகத்தின் ரசிகனாக மாறிட்டேன். ஜோதிடம் என்பது உண்மை அப்படின்னு எடுத்து சொல்வதற்கு இந்த உலகத்தில் இந்த ஜோசியர் கார்த்திக் பாபு மட்டுமே போதும். என்னுடைய ஒரு யூடியூப் சேனல் போதும். என்னுடைய அனைத்து வீடியோவும் போதும். பார்க்கக்கூடிய அனைத்து ஜோசியருக்கும் ரொம்ப எளிமையாக புரியும். ஜோதிடத்தை பொய் என்று இனி யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய அனைத்து வீடியோவும் ஜோதிட காணிக்கையாக அனைத்து ஜோதிடர்களுக்கும் தரேன். எனக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியாமல் இருக்குது. தெரியாத விஷயத்தை தெரியாத ஜோதிடர்களுக்கு எடுத்து சொல்கிறது தான் இந்த ஜோதிடர் கார்த்திக் பாபுவுடைய ஜோதிட சேவை. அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடியவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தவங்க திறமையை கண்டு பாராட்டக்கூடியவங்க இந்த உலகத்தில் சில பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு பகவத்கீதையிலையோ, ஒரு குரான்லேயோ, ஒரு பைபிள்லையோ, ஏன் ஒரு கிளைண்ட் ஜாதகத்திலையோ
இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும் என்று இருந்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. விதியை மதியால் வென்றாலும் கூட கடைசியில் ஜெயிக்கப் போகிறது விதிதான். என்னுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுடைய விதியை நம்புறாங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய ஜோதிட வாக்கு உண்மை என்று உண்மையாக நம்புவாங்க. நான் பலன் சொல்லும்போது ஆமாம் சார், கரெக்ட் சார், உண்மை சார், சூப்பர் சார், கிரேட் சார், எப்படி சார் என்னை பற்றி இத்தனை டீட்டெயில்ஸ் சரியாக சொல்ல முடியுது? நீங்கள் பலன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, அதிசயமாகவும் இருக்கிறது என்று சொல்லி என்னை பாராட்டி ரொம்ப உயர்வாக புகழ்ந்து பேசுவாங்க. இதற்கு என்னுடைய பதில், கடமை தவறாத நேர்மையான அதிகாரி விருது வாங்கும்போது அவர் வேலை செஞ்ச அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பெருமை சேர்க்கும். அதே மாதிரி தான் கடமை தவறாத நேர்மையான ஜோசியர் கிளைண்ட்டு கிட்ட பாராட்டு வாங்கும்போது அவர் நேசிக்கக்கூடிய ஜோதிடத்துறைக்கு பெருமை சேர்க்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு உள்ளவங்க தான் அந்தஸ்தில் உயர்ந்தவங்க. நல்ல நேரத்தில் நல்ல புத்திமதி எடுத்து சொல்கிறது நல்லவங்களால் மட்டும்தான் முடியும். ஓகே, குட். வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 1-6 அதிபதி சுக்கிரன். சூரியன் வீட்டில் திக்பலம். சூரியனுக்கு உடற்பயிற்சி கிரகம் செவ்வாயும் உடல்காரன் சந்திரனும் தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு யோகா பயிற்சியும் உடற்பயிற்சியும் தெரியும். மேலும் லக்னாதிபதி 4இல் திக்பலம், அது சூரியன் வீடாக இருப்பதால் ஜாதகர் மாடி வீட்டில்தான் குடியிருப்பார். ஜாதகருக்கு சுயமரியாதை, சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுய முயற்சி, சுய கௌரவம், சுய சிந்தனை, சுய புத்தி இவை அனைத்தும் அதிகம் உண்டு. ஜாதகர் புகழ் விரும்பக்கூடியவர். மேலும் ஜாதகர் ஒரு நல்ல மோட்டிவேஷன் பர்சன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் நட்பு கிரகமாகவும் வந்த சனியின் பார்வை லக்னாதிபதிக்கு இருப்பதால் ஜாதகருடைய நலனுக்காக தந்தை கண்டித்து வளர்ப்பார். மேலும் 9ஆம் அதிபதி பார்வையும் குருவின் பார்வையும் லக்னாதிபதிக்கு இருப்பதால் தந்தை ஜாதகர் மேல் அதிக நம்பிக்கையும் பாசமும் உடையவர். ஓகே, 9ஆம் அதிபதி சனி நட்பு கிரகம் புதனுடன் சேர்க்கை பெற்று சனியின் பார்வை மற்றொரு நட்பு கிரகம் சுக்கிரனுக்கு இருப்பதால் தந்தைக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. லக்னாதிபதி காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன் வீட்டில் திக்பலம் பெற்று குலதெய்வ கிரகம் சனியின் பார்வையும் 9ஆம் அதிபதியின் பார்வையும் குருவின் பார்வையும் இருப்பதால் ஜாதகருக்கு தந்தையின் ஆசீர்வாதமோ குலதெய்வத்தின் ஆசீர்வாதமோ எப்போதும் உண்டு. பௌர்ணமி திதியில் பிறந்து சூரியன் சந்திரனுக்கு மாந்தி தொடர்பு, அது லக்னாதிபதிக்கு மறைவு ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் இருப்பதால் ஜாதகருக்கு மறைமுகமாக கண் திருஷ்டி அதிகம் உண்டு. ஜாதகருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்கள் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2, 5, 8, 11 பணபரஸ்தானாதிபதிகள் புதன் குரு இந்த இருவரும் நட்பு கிரகத்துடன் சேர்க்கை பெற்று திக்பலம் பெற்று லக்னாதிபதிக்கு மறையாமல் இருப்பதால் இது கோடீஸ்வரன் ஜாதகம். ஜாதகர் தன்னுடைய கடின உழைப்பு மூலமாக தான் கோடீஸ்வரன் ஆவார். 5ஆம் அதிபதியும் சனியும் குலதெய்வத்தை குறிக்கும். இந்த இருவரும் நட்பு கிரகமாக வந்து 2இல் இருப்பதால் ஜாதகருடைய குடும்பத்தில் குலதெய்வ அருள் உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 2இல் இருக்கும் கிரகத்திற்கும் 4இல் இருக்கும் கிரகத்திற்கும் 2இல் இருக்கும் பாதகாதிபதி சனி தொடர்பு உண்டு. ஜாதகர் கல்வி விஷயத்தில் மந்தமாகத்தான் இருப்பார், மார்க்கு குறைவாகத்தான் வாங்குவார். இதில் கல்விக்காரன் புதன்
புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் ஃபெயில் ஆனாலும் மீண்டும் தேர்வு எழுதி கல்வியில் தேர்ச்சி பெறுவார். ஃபஸ்ட்டு ரேங்கை விட எக்ஸாமில் பாஸ் பண்ணால் அது எனக்கு போதும் என்று நினைக்கக்கூடிய நபர். ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, இந்த ரேங்க்கில் நம்பர் 1 வரணுன்ட்டு எதிர்பார்க்க மாட்டார். இந்த எக்ஸாமில் எனக்கு பாஸ் பண்ணால் போதும், வீட்டில் நல்ல பேர் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னத்திற்கு முன்பின் நட்பு கிரகங்கள் சேர்க்கை. லக்னத்திற்கு முன்பின் நட்பு கிரகங்கள் சேர்க்கை. இதில் இருக்கும் கிரகம் லக்னாதிபதிக்கு தொடர்பு உண்டு. ஜாதகருக்கு நண்பர்கள் உண்டு. 3இல் ஒரு ஆண் கிரகம் இருந்து செவ்வாயின் 4ஆம் பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு ஒரு ஆண் சகோதரன் உண்டு என்று சொல்லணும். ஓகே, லக்னாதிபதி சூரியன் வீட்டில் திக்பலமாக இருப்பதால் ஜாதகர் சுறுசுறுப்பானவர், நேரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பவர், தன்னுடைய வாழ்க்கையில் கை கடிகாரம் பரிசாகவும் அன்பளிப்பாகவும் நிச்சயமாக வாங்குவார். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியும் 12இல் சேர்க்கை. அது 12ஆம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு. மேலும் 12ஆம் பாவத்திற்கு 9, 10 அதிபதிகள் குரு, சனி. இவர்களுடைய பார்வை பலம் பெற்ற லக்னாதிபதிக்கு உண்டு. மேலும் வெளிநாடு கிரக ராகு நீராசியில் உச்சமாக இருப்பதால் ஜாதகருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. நீராசி அதிபதிகள் சந்திரன், செவ்வாய், குரு. அதாவது காலபுருஷனுக்கு கணக்கு வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, கடகம், விருச்சகம், மீனம் இல்லையா, அதனால தான் இது சொன்னேன். நீராசி அதிபதிகள் சந்திரன், செவ்வாய், குரு. இவர்கள் லக்னாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாகவும் லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானமாகவும் இருப்பதால் ஜாதகர் வெளிநாட்டில் அதிக நாட்கள் தங்க மாட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 3ஆம் பாவத்திற்கு 9, 10 நட்பு கிரக சேர்க்கை உண்டு. 7ஆம் பாவத்திற்கு 9, 10 மற்றொரு நட்பு கிரகம் தொடர்பு உண்டு. 11ஆம் பாவத்திற்கு 9, 10 நட்பு கிரக சேர்க்கை உண்டு. 3, 7, 11 அனைத்து காமத்திரிகோண பாவத்திற்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. நட்பு காதலாக மாறும், காதல் திருமணம் நடக்கும். இது லவ் மேரேஜ் ஜாதகம். ஓகே, அடுத்து களத்திரக்காரர்கள் வீட்டில் ராகு கேது. இந்த ராகு கேதுக்கு மாரகஸ்தானத்திலையும் பாதகஸ்தானத்திலையும் தந்தை தாய் கிரகம் இருப்பதால் தாய் தந்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்ணை ஜாதகர் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ள மாட்டார். ஓகே, திருமண விஷயத்தில் அப்பா அம்மா என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் ஜாதகர் செலக்ட் பண்ணுற வாழ்க்கை துணையை தான் ஜாதகர் திருமணம் செய்து கொள்ள முடியும். அதற்காக தான் சொன்னேன். சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் எனக்கு கைத்தட்டல், பாராட்டு. நான் இப்போ பேசுகிறனால உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அது நேரில் இருக்க அனுபவம் வந்து அது ரொம்ப ரசித்து பாராட்டினேன். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். வேறு என்ன சொன்னேன்? ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 7ஆம் அதிபதி செவ்வாய். அவர் நின்ற சாரநாதன் சுக்கிரன் கேந்திரத்தில் திக்பலம் பெற்று குரு பார்வை இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் உண்டு. பலம் பெற்ற 7ஆம் அதிபதி புஷ்கராம்சம் சாரத்தில் இருப்பதால் நல்ல மனைவி அமையும். மேலும் 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய புஷ்கராம்சம் சாரம் பெற்று சந்திரன் வீட்டை பார்ப்பதால் ஜாதகருக்கு அழகான மனைவி அமையும். ரவுண்டு ஃபேஸு, ஒயிட்டு ஸ்கின்னு கலர், இந்த பாசந்தி ஸ்வீட் இருக்கு இல்லையா, அந்த கலரில் இருப்பாங்க. கன்னத்தில் மச்சம் இருக்கும், இல்லைனா கழுத்தில் மச்சம் இருக்கும்.
இது ரெண்டுமே இல்லைன்னா அவங்க சிரிக்கும்போது கன்னத்தில் குழி விழும். இப்படி தான் சொன்னேன். சார் சூப்பர், எப்படி சார் எந்த ஃபோட்டோவும் பார்க்காம கரெக்டாக சொல்கிறீங்கன்னு சொன்னார். இந்த பலனில் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். ஓகேங்களா, நான் கிரகத்தை ஃபாலோ பண்ணி சொல்கிறவன். அவர் உண்மையிலேயே இந்த பலன் சொன்னும்போது அப்படியே அப்படியே ரொம்ப சிரிச்சுக்கிட்டே என்ன ரொம்ப பாராட்டினாருங்க. சரி விடுங்க, அடுத்து என்ன சொன்னேன்? லக்னாதிபதி சூரியன் வீட்டில் திக்பலம் பெற்று சூரியனுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் தொடர்பு இருப்பதால் மனைவி ஜாதகரை பார்த்து புகழ்ந்து பாராட்டி ரொம்ப உயர்வாக பேசுவாங்க என்று சொன்னேன். ஓகே, ஆமாம் சார், கரெக்ட் சார், சூப்பர் சார், வார்த்தைக்கு வார்த்தை எத்தனை சார். ஓகேங்களா, ஜாதகம் பார்க்கும்போது ஜாலியாக பார்க்கணுங்க. அப்போ தான் நம்ம மைண்டு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும்போது டக்கு 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 டக்குன்னு பலன் சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்து ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். லக்னாதிபதிக்கு பாதகஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய மனைவியை வெறுப்பார். ஆனால் 7ஆம் அதிபதி லக்னாதிபதி சாரம், அது புஷ்கராம்சம் சாரம். ஜாதகர் மனைவியை வெறுக்க மாட்டார், அதிகமாக நேசிப்பார். காதல் திருமணத்துக்கு பிறகும் காதல் திருமண வாழ்க்கை இனிக்கும். மனைவி மீது ரொம்ப பாசம் உடையவர். இதில் குருவும் இருப்பதால் மனைவி மீது அதிக நம்பிக்கையும் உடையவர். ஓகே, அடுத்து 2, 5, 9 அதிபதிகள் சேர்க்கை 2இல் உண்டு. அது உபயத்தில் உண்டு. இதில் ஒருவர் புஷ்கராம்சம் சாரம். ஜாதகருக்கு 2 குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு என்று சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7இல் ராகு. ராகுக்கு சஷ்டாஷ்டகமாக 7ஆம் அதிபதியும் திருமணக்காரன் புதனும் உண்டு. இதில் ஒருவருக்கு சனி சேர்க்கை பெற்று இவர்கள் மூலமாக லக்னாதிபதி சுக்கிரன் தொடர்பு இருப்பதால் இது கலப்பு திருமண ஜாதகம். இதில் காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் வக்ரம் இல்லை. அதனால் கலப்பு திருமணத்துக்குத்தான் முன் உரிமை, அதுவும் முழு உரிமை கொடுக்கும் என்று சொன்னேன். சொன்னதும் ஆமாம் சார், உண்மை சார், கரெக்ட் சார், எக்ஸலண்ட் சார் என்று சொன்னார். ஓகே, அடுத்து லக்னாதிபதிக்கு மறைவு ஸ்தானத்தில் தாய் தந்தை கிரகம் இருப்பதால் ஜாதகர் திருமணத்துக்கு பிறகு தனி குடுத்தனம் போவார். தனி குடுத்தனம் போகிறது தான் சிறப்பு. தனி குடுத்தனம் போனாதான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் சந்தோஷமாக வாழ முடியும். இதை தான் சார் எங்கள் அப்பா சொன்னார். தம்பி, உனக்கு குடும்பம் ஆயிடுச்சு, உன்னுடைய குடும்பத்தை நீ தான் நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போ பழகிடுச்சு சார். எப்படி சார் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க என்று சொன்னார். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? சரி வாங்க, நம்ம ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.